So இப்போ இந்த பீஸ்ல வந்து நம்ம இப்போ பயாஸ் ரெடி பண்ண போறோம். பயாஸ் எப்படி எடுக்கணும்? இந்த இடத்துல வந்து செல்வேஜ் இருக்கு, இங்க வந்து ரா எட்ஜா இருக்கு. இப்போ வந்து கரெக்டா இங்க இருந்து ஆங்கிள் இருந்து ஒரு 6 inch மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்த பிறகு இந்த என்டையர் கிரிட்டிங் ஸ்கேல், இந்த என்டையர் கிரிட்டிங் ஸ்கேலை அப்படியே நான் வைக்கிறேன். வச்சு ஒரு லைன். இது எவ்வளவு வித்துனா 2 inch. திரும்பி இந்த கிரிட்டிங் ஸ்கேல் இப்படி ஃபுல்லா வைக்கிறேன். வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 2 inch ஒரு லைன் வரையறேன். இப்போ இந்த 3 பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இதுதான் வந்து பயாஸ் ஸ்ட்ரிப். இப்போ எல்லா டைமுமே இதே 2 inch வேணுமானா கிடையாது. சம்டைம் இதை விட நம்ம கம்மியாவும் எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 inch எடுத்தோமா, இப்போ மேல வச்சிடறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, ப்ரிசைஸ்டா கரெக்டா இருக்கு நமக்கு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்ல அட்டாச் பண்றதுக்கு, ஜாயின் பண்றதுக்கு கூட சில பேர் கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. அதாவது இப்போ இது பிளெயின் ஃபேப்ரிக், அதனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை இது பிரிண்டா இருந்தா மாத்தி மாத்தி தைக்க நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிப்ல வந்து எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பாயிண்டி ஆங்கிள் இருக்கும். இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும். ஆங்கிளை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஆங்கிளையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். எல்லா பயாஸ் ஸ்ட்ரிப்லயும் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வரும். இந்த ஆங்கிளை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பை நான் இந்த டைரக்ஷன்ல போட்டுறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை ஹாரிசான்டலா போட்டுறேன். அண்ட் ஒரு ஸ்ட்ரிப்பை வெர்டிக்கலா லே பண்றேன். தெரியுதா? லைக் நம்பர் 7. தெரியுதா? நம்பர் 7. இப்போ நான் இதை ஸ்ட்ரிப்பா ரெடி பண்றதுக்கு இதை இங்க இடத்துல ஒரு கார்னர்ல பின் பண்ணிடுறேன். இந்த பீஸ் வச்ச இந்த டிப்பு தெரியுதுங்க இல்லையா? இந்த டிப்புல இருந்து இந்த டிப்பு முடியுது. இங்க தெரியுதா? இதோட டிப்பு, இந்த டிப்பு முடிகிற வரைக்கும் யூ கோயிங் டு ட்ரா கிராஸ் லைன். இப்போ நான் வரைஞ்ச இந்த லைன்ல நான் ஸ்டிச் பண்றேன். ஸோ எப்போ பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சாலுமே ஆல்வேஸ் மேக் ஷுர் பிரிட்டி டுகெதர். இது துணியோட பிரிட்டி சைட் அண்ட் இது வந்து துணியோட பிரிட்டி சைட். ரெண்டு பிரிட்டி சைடும் ஒன்னா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுல எப்படி ஸ்டிச் பண்றோம். இதுல இருந்து ஒரு 0.25, ஒரு 1/4 inch வரைக்கும் விட்டுட்டு, ஒரு 1/4 inch விட்டுட்டு இதை நம்ம எப்படி கட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்? இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபிளாட் அழகாக வந்துடும். திரும்பி இந்த கிராஸை இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இதுலேயும் இந்த ஆங்கிளை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதோட பிரிட்டி சைடும் ஒன்னா மேட்ச் பண்ணிடும். மேட்ச் பண்ணி இந்த ஆங்கிள் இருந்து இங்க இந்த ஆங்கிள் அப்படியே ஸ்ட்ரைட்டா தைச்சு ஓப்பன் பண்ணிடும். ஸோ எல்லா பீஸும் இப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லென்த்தி பயாஸ் ஸ்ட்ரிப் ரெடி ஆயிடும். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ அது ரொம்ப கிளியரா இருக்கு. பயாஸ்மே வந்துட்டு எனக்கு எல்லாமே கிராஷ் ஆகும். அப்படிதான் போகும். பட் இப்போ கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீ கிளாஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். பயாஸ் எப்பவுமே கட் பண்ணுவேன் மேம். ஆனா எப்பவுமே அந்த எட்ஜஸ் வந்து மாத்தி ஸ்ட்ரெயிட்டா வந்து எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு மேம். நல்லா இருந்துச்சு மேம். நீங்க ஸ்லிட் அந்த சொல்லி கொடுக்கல மேம். அது இவ்வளவு சிம்பிளா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும் மேம். ரொம்ப டிஃபிகல்ட்டா ஏதோ சுத்தி எல்லாம் பண்ணிருந்தேன். தேங்க்யூ மேம்.